ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீமிங்கோட ஸ்கூல் டேஸ் தான். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் தயாங்கோ வந்துட்டு அப்படியே ஜிமினை பிடிச்சி தள்ளிவிட ஜிமின் கீழே விழுந்ததில் கையில் அடிபட்டிருக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு என்ன இருந்தாலும் ஜிமின் உங்களுக்கு மாமா இல்லையா? அதுவும் இல்லாமல் தப்பு பண்ணவங்களை விட்டுட்டு தேவையில்லாமல் இவனை அடித்தா கோவம் வராதா என்ன? அதனால் நீங்கள் கடுப்பாகிடுறீங்க. இங்கே கீழே விழுந்ததுமே ஜிமினை பார்த்ததும் லூனாக்கு கூட அவனை நான் தான் லவ் பண்ணியிருப்பாள். தயாங்க அடித்தது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. தனக்காக சப்போர்ட் பண்ணாலுமே ஜிமின் கீழே விழுந்தது அவளும் கொஞ்சம் பதறா. ஸோ நீங்களும் அப்படியே அறிவு இருக்கா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாங்கத்திட்ட அவனும் அப்போ கூட அவங்கள மதிக்காமல் அப்படியே தாண்டிக்கிட்டு போய் ஜிமினை அடிக்க பார்க்க நீங்கள் செம்ம கடுப்பாகி அவனை பிடிச்ச ஒரு தள்ளு தான். அவனும் அப்படியே உங்களை முறைச்சி பார்க்க என்ன பைத்தியம் முடிச்ச மாதிரி நடந்துக்கிற? முதல்ல யார் மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து சண்டை போடு. உன் வேலையை பார்த்துட்டு போ. என்ன அவன் மாமானாட சப்போர்ட் பண்ணுறியா? இங்கே பார், நீ சொல்கிற மாதிரி லூனா மேலே தப்பே இருந்தாலும் நான் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அவள் பக்கம் தான் நிற்பேன். அவகிட்ட யாராவது சண்டை போட்டால் அவங்கள நான் எதிர்க்க துணிவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு பேச அவன் சொன்னதெல்லாம் கேட்டு அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறீங்க எல்லாரும். ஸோ அப்போ கரெக்டாக அங்கே வந்து ஆரம்பம். இங்கே என்னடா பிரச்சனை? சார் பார்த்துட்டு கூப்பிட்றாரு. இதுக்குள்ளே என்னடா பண்ணி வச்சா அப்படின்னு ஜின்னை முறைக்கா. ஜின்னும் அப்படியே முறைச்சி வயிறு பெரிய பிடிங்கிட்ட பேசாத. கிளாஸ் ரூமில் படிப்பாளையா இருந்தால் மட்டும் போதுமா? இங்கே என்ன நடக்க தெரியுமா? அவன் தான் அவளை உம்பிழ்த்தான் அப்படிங்க ஆரம்பம் அப்படியே அவனை முறைச்சிட்டு உன்னை அப்புறம் கவனிச்சிக்கலாம் அப்படின்ட்டு எல்லோரும் வாங்க சார் கூப்பிட்றாரு அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறான். அவன் தான் SPL ஸ்கூலோட. ஸோ வந்துட்டு அவன் எல்லாரையும் அப்படியே சார்கிட்ட கூட்டிகிட்டு போக அவரும் அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. அப்படியே எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்க, இங்கே பாருங்கள், பிரச்சனை எதுவாக வேணாலும் இருக்கட்டும். இப்போ ஒன்றும் நீங்கள் சின்ன பசங்க கிடையாது. என்னமோ LKG UKG பசங்க மாதிரி இப்படி அடிச்சுக்கிறீங்க. 12th 10th சொன்னால் கேட்குற மாதிரியா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவரோ திட்டிகிட்டு இருக்க. அங்கே நின்றுட்டு இருந்த ஈவாவோ, சார் இந்த பிரச்சனைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் சும்மா வேடிக்கை தான் சார் பார்க்க வந்தேன் அப்படின்ட்டு அங்கேருந்து எஸ்கே பார்க்க அப்படியே லூனாவோ அவளை கொலை வெறியில் முறைக்கிறா. ஆத்தி அப்படின்னு நான் பார்த்துட்ருக்க. இப்போ யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் என்ன தான் அப்படி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சார் கேட்க இப்போ ஜின்னு தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சார் லஞ்ச் பிரேக்கில் நாங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம் சார். அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ண நான் போகும்போது அங்கே ஆல்ரெடி ஜெரி ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தா. அப்போது பின்னாடியே வந்து அந்த லூசிஃபர் சும்மா இல்லாமல் அவகிட்ட வம்பிழுத்து அசிங்கமாக பேசினேன் சார். ஃபஸ்ட்டு நான் வார்ன் தான் பண்ணேன், வாயில் தான் சொன்னேன், இப்பெல்லாம் பண்ணாத பேசாத, அவன் நம்ம கூட படிக்கிற பொண்ணு தப்பாக பேசாதன்னு எவ்வளோ சொன்னேன் சார். அவன் கேட்கவே இல்லை. மறுபடியும் அவளை புள்ளி பண்ணிகிட்டே இருந்தான். அதான் சார் எனக்கு கோவம் வந்து அப்புறம் நான் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் ஒத்துக்கிறாரு. ஸோ சாரோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே திரும்பி செரியை பார்க்க செரியோ அப்படியே வந்துட்டு கண்ணெல்லாம் ரெட்டாக கலங்கி அப்படியே தலை குடிச்சு நிற்க. ஆரம்பிக்கோ அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவனால் இந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ண முடியலன்னு அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அவனும் அப்படியே அவளே பார்த்துட்டு இருக்கா. செரியோ நிமிரவே இல்லை. ஸோ சாரோ ஜெரி அப்படின்னு கூப்பிட்டு சார் அப்படின்னு நிமிர்ந்து பார்க்குறா. அவன் சொன்னதெல்லாம் உண்மையா? சின்ன சொன்ன மாதிரி தான் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு சார் அவள்கிட்ட கேட்குறாரு. ஆமாம் சார், சின்ன சொல்கிறது உண்மை தான், அவன் என்கிட்ட அப்படி தான் பேசினான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, ஐயோ சார் அவன் வளர்றா சார், நான் ஒன்றும் தப்பாலாம் பேசலை சார். அது எனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சி, அதான் அவகிட்ட நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ பேசும்போது அழகு, உன் முடி அழகு, உன் நடை அழகுன்னு அவளை வர்ணிச்சு தான் சார் நம்ம ரஜினி பாட்டை நீ நடந்தால் நடை அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகுன்னு பாடினேன். அதுக்கு போய் இந்த பையன் என்னை போட்டு அடிச்சிட்டான் சார் அப்படிங்கிற மாதிரி லூசிஃபரோ தான் மேலே எந்த தப்பும் இல்லைங்கிற மாதிரி அவன் சொல்ல. இதை கேட்டுட்டு இருந்த இங்கே ஜின்னுக்கு கடுப்பாகுதோ இல்லையோ அதையும் தாண்டி ஆரம்புக்கு செம்ம கடுப்பாகுது. அவனும் அப்படியே முறைச்சி பார்க்குறான். அவனால் அதை டாலரேட் பண்ணவே முடியல. அது எப்படி அவளை பார்த்து இவன் பாடலாம் அப்படின்ட்டு அங்கே யார் இருக்கா எல்லாத்தையும் மறந்துட்டான் இப்போ ஆரம். ஸோ ஆரமோ அப்படியே அவனை டிங்க அவனை அடிட்ட அவனை அடிக்கிறதுக்கு அப்படியே எகிரிக்கிட்டு போக இப்போ ஜின்னோ என்னடா பண்ணுற, வெளியில் அடித்ததுக்கு என்கிட்ட அவ்வளோ பேசினேன், சார் முன்னாடி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அப்படியே ஜின்னு இந்த பக்கம் ஜிமின்னு பிடிச்சி நிறுத்த ஆரம்பம் இன்னும் திரும்பிக்கிட்டு இருக்க. சாரோ அப்படின்னு சொல்லி மிரட்ட அப்படியே அமைதியாக ஆரம் நல்ல பையன், நீயே எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, நீ SPL வேறு, கொஞ்சம் பொறுப்போட்டு நடந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசுகிறதுக்கு எனக்கே கோவம் தான் வருது. உனக்கு புரியுதா இல்லையாடா? நீலாம் இப்படி 12th வரைக்கும் வந்த அறிவு இருக்கா? உனக்கு பிடிக்காத பொண்ணை இந்த மாதிரி பண்ணாலுமே அதுக்கு பேரும் தப்பாக பேசுகிறது தான். ஒரு பொண்ணுக்கிட்ட பிடிச்சிருந்தா மட்டும்தான் பேச முடியும். அதுவும் இல்லாமல் உனக்கு என்ன வயசு, அதுக்குள்ளே என்ன தேவையில்லாத பேச்செல்லாம் தேவையில்லாத இடத்துல 12th படிக்கிறீங்க, அடுத்த காலேஜ் போகணும், உங்களோட கெரியரோட மெயினில் இருக்கீங்க. இந்த மாதிரி டயத்தில் என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எவ்வளோ மார்க் வாங்கலாம், அதை பற்றி மட்டும் யோசிங்க. கண்டதையும் யோசிச்சு படிப்பில் கோட்டை விட்டுறாதீங்க, புரியுதா? சொல்லப்போனால் லூசிஃபர் நீ தான் தப்பு பண்ணியிருக்க. ஃபஸ்ட்டு நீ தான் தேவையில்லாமல் பேசியிருக்க, அதனால் சண்டை உன்னால் தான் ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு நீ எல்லாருக்கிட்டே மன்னிப்பு கேளு.
அப்படிங்கிறாரு. இதை கேட்ட லூனாக்கோ புசு புசுன்னு கோவம் வருது. அவளோ, சார் இது என்ன நியாயம்? ஏன் பிரதர் எதுக்கு சாரி கேட்கணும்? ஒரு பொண்ணை தப்பாக பேசினா தப்பு தான், சாரி கேட்குறது ஒரு நியாயம்னு சொல்லலாம். ஆனால் என் அண்ணன் தான் எந்த தப்பும் பண்ணலையே, அப்புறம் எதுக்கு சாரி கேட்கணும்? அவன் ஒன்றும் அந்த பொண்ணை தப்பாக எதுவும் சொல்லலையில, அழகாக இருக்கா அதனால அழகுன்னு சொல்லியிருக்கான். இதில் என்ன சார் இருக்கோ? எதுக்கு ஏன் தான் அண்ணன் வந்துட்டு சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு இவ வர இங்கே ஜிமினுக்கோ சுருன்னு ஏறுது. இவோ ஒருத்தி மூளை இல்லாத மூதேவி அப்படின்ட்டு அவனோ, ஏய் அறிவில்லை அவனுக்கு, புரிஞ்சுக்கிற சென்ஸ் கூட இல்லை. ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்களுக்கு எப்படி பேசினாலும் அது பிடிக்காது தான். ஏன் இப்போ உதாரணத்துக்கு உன்னையே எடுத்துக்கோ, நீ அழகாக இருக்க நான் வந்து சொன்னால் உனக்கு கடுப்பாகாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் கேட்க, இதை கேட்கும் போதே தயாங்க்கு செம்ம கடுப்பாகுது. அவனும் அப்படியே ஜிமினை முறைச்சி பார்க்க, அதுக்குள்ளே அப்படின்ட்டு லூனா ஒரு நிமிஷம் அப்படியே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி ஆயிடுறா. ஜிமின் வாயிலேருந்து வராதா இந்த வார்த்தைகள்லான்னு எதிர்பார்த்தவளுக்கு அப்படியே இந்த வார்த்தையை கேட்டதும், என்ன ஜிமின் சொன்ன அடிங்க அப்படின்ட்டு அவனும் அப்படியே முறைக்க, என்ன ஜிமின் அப்படி நீ என்ன அழகாக இருக்கேன்னு சொன்னால் நான் எதுக்கு அதை தப்பாக எடுத்துக்க போகிறேன்? நான்லாம் இப்படி பிரச்சனையே பண்ணியிருக்க மாட்டேன், தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். எதே அப்படின்னு எல்லோரும் பார்க்க, இவெல்லாம் ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் சாருக்கே இருக்குது. அவ்வளோ அப்படியே அசால்ட்டா, ஆமாம் அழகு இருந்தால் அதை 4 பேர் பார்க்க தானே செய்வாங்க, ரசிக்கிறதோ சைட் அடிக்கிறதோ அவங்க விருப்பம். அதுக்கெல்லாம் போய் தடை சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? சொல்லப்போனால் பொண்ணுங்களுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லும் போது கேட்கறதுக்கு எவ்வளோ கிக்காக இருக்கும் தெரியுமா அப்படின்னு அவ பாட்டுக்காக அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கா. எங்கே நிற்கிறோம் யார்கிட்ட பேசுகிறோங்கிறதே மறந்து அப்படியே தாங்கோ ஃபேஸெல்லாம் இப்போ மாறுது. லூனாவை பார்க்கும்போது அப்படியே உனக்கு செம்ம கடுப்பாகுது. இங்கே சாருக்கோ இதுக்கு மேலே இவளை பேச விட்டா விளங்கிரும் அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா அப்படின்னு கத்துறாரு. அப்படியே லூனா அவரை பார்க்க, லூனா வாயை மூடுறியா? உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு வேணால் அது ஈஸியாக இருக்கும், நீங்கள் வேணால் அதை டேக் இட் ஈஸின்னு எடுத்துகிட்டு போகிறவளாக இருக்கலாம். ஆனால் எல்லா பொண்ணுங்களும் அப்படி தான் எடுத்துக்குவாங்கலாம் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. அவளுக்கு அது பிடிக்கலனா அது தப்பு தான். இப்போ வாயை மூடிட்டு ஓரமாக போய் நில்லு. இங்கே பாரு லூசிஃபர், நீ பண்ணது தப்பு, அதுக்கு நீ அவகிட்ட மன்னிப்பு கேளு, நீ கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்க. அப்போ லூனாக்கு முன்னாடி தாங், சரி சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், அவன் சொன்னதெல்லாம் தப்பு தான், நீங்கள் சொன்ன மாதிரி அவன் பண்ண தப்புக்கு அவன் மன்னிப்பு கேட்பான் சார். ஆனால் வாட் அபவுட் ஜிமின் எது அப்படின்னு பார்க்குறாரு. ஆமாம் இப்போ ஜிமின் மட்டும் லூனா கிட்ட எப்படி பேசினான், அப்போ அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்ன பேசுனான் ஜிமின் அப்படின்னு சார் மறுபடியும் அவன்கிட்டே கேட்குறாரு. வெளியில் நடந்த ஃபைட் அப்போ ஜிமின் ஒரு வார்த்தையை விட்டுருப்பான் லூனாவை பார்த்து, உன்ன மாதிரி தானே வாண்டன்னு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தயாங் சொல்லி, அப்படி சொல்கிறான் சார், அது அப்படி சொல்லக்கூடாதுல்ல, அதையும் அப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்க, சார் ஏதோ சொல்ல வர்றாரு. அதுக்குள்ளே ஜிமின், சார் அது ஏன் தப்பு தான், நானே சாரி கேட்டுறேன். ஆமாம் நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது தான், எனிவேஸ் சாரி லூனா அப்படின்ட்டு முன்னாடி வந்து ஜிமினே வந்துட்டு சாரி சொல்லிடுறான். ஸோ இதை கேட்டால் சுற்றி இருந்த எல்லாத்துக்குமே ஷாக் தான். ஏன்னா ஜிமினை பற்றி தெரியும், எவ்வளோ ஒரு அடமெண்டான கேரக்டர். ஸோ எல்லாத்துலேயும் பிடிவாதமாக இருக்கிறவன் மன்னிப்பெல்லாம் எப்படி கேட்பான்னு நினைக்கும் போது அவனும் அசால்ட்டாக எனக்கு இது ஒன்றும் பெரிய மேட்ரே இல்லடாங்கிற மாதிரி அவன் சாரி கேட்டது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருக்குது. உங்களுக்கோ அவனை நினச்சி சந்தோஷமாக தான் இருக்குது, பரவாயில்லையே மாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்ததோ சார் வந்துட்டு அப்புறம் என்னப்பா, அதான் அவனே சாரி கேட்டான்ல, அவங்க பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்போது டே லூசிஃபர், எத்தனை வாட்டி சொல்கிறது, வாய் திறக்க மாட்டியா? உன்னால தான் பிரச்சனையும் ஆரம்பம், எல்லா பிரச்சனையும் பண்ணி விட்டு நமக்கு என்ன நிற்கிற? இப்போ நீ சாரி கேளு. லூனா வாயை மூடிட்டு இருக்கிற, இதுக்கப்புறம் நீ பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சார் மாட்டிக்கிட்டு இருக்கா. லூசிஃபர் மன்னிப்பு கேட்குறான். ஸோ அப்போ நீங்களோ, சார் இன்னொருத்தரும் சாரி சொல்லணும் சார் அப்படிங்கிறீங்க. இன்னொருத்தரா யார் அப்படின்னு சார் கேட்க, ஆமாம் சார் இவங்க சண்டை போட்டுக்கட்டும் என்னமோ பண்ணட்டும், அது இவங்க தனிப்பட்ட விஷயம். ஆனால் இவன் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தள்ளி விட்டதில் கீழே விழுந்து ஜிமினுக்கு கையில் நல்லா அடிபட்டுருச்சு. அப்போ ஜிமின் கிட்ட தேங்க்ஸ் சாரி கேட்கணும்ல அப்படிங்கிறீங்க கோவமா. ஸோ நீங்கள் சொல்கிறத கேட்டதும் ஜிமினுக்கோ சந்தோஷம் தாங்கலை. டேங்கப்பா என் மாமா பொண்ணு எனக்காக பேசுகிறாடா அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் தாங்கலை. நீங்கள் அவனுக்காக பேசுகிறத நினச்சி அவன் சந்தோஷப்படுறான். அதே டைம் லூனாவோ எதுக்கு தேங்க் மன்னிப்பு கேட்கணும், அதெல்லாம் கேட்க மாட்டான். எது அப்படின்ட்டு அப்படி திரும்பி பார்க்குறீங்க. ஆமாம் அங்கே என்ன அவங்க 2 பேர் மட்டுமா சண்டை போட்டுக்கிட்டாங்க, எல்லாரும் தான் சண்டை போட்டுக்கிட்டோம், அதுக்காக ஆளுக்கு போய் சும்மா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க முடியுமா, போவியா அப்படிங்கிறா. அப்போ நீங்களோ, வாய மூடுறியா, சண்டை ஆரம்பித்தது என்னமோ லூசிஃபருக்கும் ஜின்னோனாக்கும் தான், ஆனால் அங்கே போய் தடுக்க போனதில் திரும்ப சண்டை வந்தது ஜிமினுக்கும் தயாங்கும். இதில் எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டோன்னு சொல்லல, அப்படியே வச்சுக்கிட்டாலும் எல்லாரும் தான் சண்டை போட்டோம். யாருக்காவது அடிபட்டிருக்கா? இல்லை ஆனால் அடிபட்டது
என் ஜிமின் மாமாவுக்கு மட்டும்தானே என் ஜிமின் மாமா அப்படின்னு சொன்னதை கேட்டு ஜிமினுக்கு ஒரு பக்கம் ஹாப்பி, தேங்க் ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்போது அடிப்பட்டவர்கிட்ட அடி கொடுத்தவன் சாரி கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. பிகாஸ் அவர் தப்பு பண்ணி அடிச்சிருந்தா ஓகே, எந்த தப்பும் பண்ணாத ஒரு பர்சனை அடிச்சுட்டு சாரி கூட கேட்க மாட்டேனா, இதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனுக்காக பறிஞ்சு பேசிகிட்ருக்கீங்க. சாரோ அவ சொல்கிறதும் கரெக்டு தான், அந்த பொண்ணு சொல்கிற மாதிரி இங்கே தப்பு பண்ணியிருக்கிறது தயாங், அப்போ அவனும் சாரி கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறாரு. லூனாவுக்கு செம்ம கடுப்பாகுது. ஆனால் தயாங் அதெல்லாம் பற்றி பெருசாக எடுத்துக்காம ஆமாம் சார் என் மேலே தப்பு இருக்குது, சாரி ஜிமின் அப்படிங்கிறான். ஜிமின் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்ல அடுத்த லூசிஃபர் அப்படியே சார் டே அப்படிங்க என்ன சார் அதான் சாரி கேட்டேனே அப்படின்னு பார்க்குறான். அவகிட்ட மட்டும் கேட்டால் போதுமா, ஜின்னையும் அடிச்சிருக்க அவன்கிட்டையும் கேளு. சார் அவனு தான் அடித்தான், சொல்லப்போனால் என்னை விட அவன் தான் சார் நிறைய அடித்தாங்க, பாருங்கள் காயமெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, சாரி கேளு. அவட போயா அப்படின்னு மனசு நினச்சிட்டு சாரி அப்படின்னு ஜின்னுக்கிட்டே கேட்க, நீ சாரி கேட்டால் விட்டுருவேனா அவனை வெளியில் வா உனக்கு இருக்குது. ஆரம்பம் அதே கோவத்தில் தான், ஏன்டா டே உனக்கு ஜெர்சி கேட்குதா, நீ வெளியில் வாடி மகனே, அவன் என்ன அடித்தான், உன்னை நான் அடித்து புத்தூருக்கு மாவு கட்டு போட அனுப்பி வைக்கல, நான் ஆரம்பில்லடா அப்படிங்கிற மாதிரி அவனும் வஞ்சனியோடு பார்த்துட்ருக்கான். நீங்களும் வெளியில் வந்ததும் ஜிமின் மாமா அப்படின்னு கூப்பிட்றீங்க. ஜிமினோ என்ன அப்படின்னு பார்க்குறான். என் கூட வா அப்படின்னு சொல்லி அவனை மெடிக்கல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. தயாங்கோ லூனாவோட வெளியில் வந்தவன் அவன் கண்ணில் படுறது என்னமோ நீங்களும் ஜிமின் ஒன்றா போகிறதா, லூனா நீ கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே லூனாவே லெவலாக ஆக்சுவலி இருந்து நடந்த கடுப்பில் அப்படியே மேலே கடகடன்னு போயிட்டா. தயாங்க வரானான்னு கூட கவனிக்கல. தயாங்கோ சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புகிறான். நீங்களும் ஜிமினும் அந்த மெடிக்கல் ரூம்குள்ளே போகிறத பார்த்துட்டு பின்னாடியே வரான். அங்கே போய் நீங்கள் நர்ஸை தேடிங்க, அவங்க இல்லை. ஸோ நீங்களே சரி வா மாமா நானே ஃபஸ்ட் எய்ட் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஃபஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்து அதில் அடிப்பட்டதுக்கு போடுற மருந்து இருக்குது, அதை அடுத்து ஜிமினுக்கு மெதுவாக அப்படியே போட்டு விடுறீங்க. ஸோ இதெல்லாம் தூரத்துலேருந்து தயாங்க பார்க்குறான். அவனுக்கும் ஒரு மாதிரி மனசுக்குள்ளே இனம் புரியாத ஒரு வலி. மாமான்னு சொன்னதே அவனுக்கு கஷ்டமாக இருக்குது, அவனுக்காக சப்போர்ட் பண்ணது இப்போ மருந்து போட்டு விடுறதுன்னு ஏதோ அவனை விட்டு தூரமாக போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே நின்று ஃபீலிங்ஸோடு பார்த்துட்ருக்கான். நீங்களும் அதெல்லாம் கவனிக்கலை. நீங்கள் இங்கே அப்படியே உங்களோட கர்மமே கண்ணுன்னு சொல்லிவிட்டு உங்களோட மருந்து போடுற வேலையை கரெக்டாக பண்ணி அப்படியே ஜிமினுக்கோ மருந்து வச்சு அதில் வந்துட்டு கட்டெல்லாம் போட்டுவிட்டு இப்போ ஓகேவா மாமா அப்படி ஹே சின்ன காயம் இதுக்கு இவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறான். நீங்களோ அட மாமா இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்க அப்படிங்கிறீங்க. எதுக்குல எனக்காக நிறையா பேசினல அதான் அப்படிங்கிறான். ஐயோ மாமா இது யார் அந்த இடத்துல இருந்தாலும் நான் பேசியிருப்பேன், அதுவும் உன் மேலே தப்பே இல்லை, தப்பு அவன் மேலே. அப்போ மன்னிப்பு கேட்குற சொன்னதில் எந்த தப்பும் இல்லைல்ல. அது மட்டும் இல்லாமல் ஏமாமா உன்னை தள்ளி விடணும், இது அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்குவாங்கன்னு விட்டுருக்கணும், இல்லையா தடுக்க மட்டும் செஞ்சுருக்கணும். தேவையில்லாமல் இவன் இப்படி பண்ணதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள், அதனால தான் நான் மன்னிப்பு கேட்க சொன்னேன். இதுக்கு போய் நீ எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டுருக்க. அது மட்டும் இல்லை நமக்குள்ளே எதுக்கு சாரி தேங்க்ஸ் எல்லாம், நீ என்ன வேத்தாளா அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் அவன் என்ன இருந்தாலும் உங்கள் மாமா தானே அப்படிங்கிற ஒரு உரிமையோடு பேசிகிட்டு இருக்கா. ஜிமினுக்கும் சந்தோஷமாக தாங்கலை, அவனும் உங்களை ஹாப்பியாக பார்த்துட்டுருக்கா. இதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்குற தாங்கிக்கவே முடியல. ஆனாலும் அதுக்கு மேலே அங்கே நிற்கவே முடியல. அவனும் அங்கேருந்து டக்குன்னு போயிடுறான். இங்கேலிங்க ஒரு வழியாக ஜிமினுக்கு மருந்தெல்லாம் போட்டு 2 பேர் பேசிக்கிட்டு அப்படியே கிளாஸ் ரூம்குள்ளே வரீங்க. ஜிமினோட நீங்கள் வரதை பார்க்க லூனாவால் தாங்கிக்க முடியல. அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. எப்படியாவது யாராவது ஒருத்தர் கூட ஒட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் இருக்கா. ஸோ நீங்கள் அப்படி வந்துட்டு உட்கார உங்கள் பக்கத்தில் ஜிமின் உட்காந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் பேசிகிட்டு இருக்கா. அது பார்க்க வயிற்றெரிச்சல் தாங்க முடியாமல் லூனாவோ உங்களை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக தனக்காக பேசினது சண்டை போட்டதெல்லாம் அப்படியே ஈவாக்கு என்னமோ தெரியாத மாதிரி அவகிட்ட வந்துட்டு அதை பற்றி என்னமோ கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரி பேசிகிட்டு இருக்கா. கொஞ்சம் சத்தமாகவே பேச அதெல்லாம் உங்கள் காதுலேயும் விழுகுது, உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. ஜிமினோ சரி நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே அங்கே உட்காராமல் அவன் எழுந்து போயிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இவ பேசுறதுல பார்க்க இரிட்டேட் ஆகுறீங்க. ஸ்வீட்டி பார்க்க திரும்பி ஸ்வீட்டி கொஞ்சம் வாயேன் கிட்ட பேசணும் அப்படின்னு கூப்பிட்றீங்க. ஸ்வீட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட வந்து என்னாச்சு இது வேணுமா இது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஒன்றும் இல்லை, இந்த லூனாவோட ஆட்டம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதான் தெரியுதே, அது வந்த நாள்லேருந்து ரொம்ப ஆடிக்கிட்டு தான் இருக்குது, என்ன தான் பண்ணுறது அதான் ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்ருக்கேன் அப்படின்னு ஸ்வீட்டி சொல்கிறா. அதுக்கு தான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். அப்படி என்னுடைய பிளானு சொல்கிறேன். ஆமாம் இந்த ரக்ஷா பந்தன் எப்போ வருது அப்படின்னு கேட்குறீங்க. ஸ்வீட்டிகோ அது என்ன அடுத்த வாரம் இல்லை அடுத்த மாதம் சம்திங் எனக்கு தெரியல, ஆனால் 1 வீக் பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏண்டி அப்போது இந்த ராக்கியை தயாங் கையில் கட்ட வைக்கணும் அந்த லூனாவை. எதை அப்படின்னு ஸ்வீட்டி பார்க்குறேன். என்னடா மாப்பிள்ளை சீப்பை ஒலி வச்சா கல்யாணம் நின்றுங்கிற மாதிரி உளறிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல. நான் ஒன்றும் உளரல, நான் எப்படியாவது அந்த லூனாவை தயாங்கு ராக்கி கட்ட வைப்பேன். அதாண்டி நானும் கேட்குறேன், அவள் எப்படி தயாங்கு போய் ராக்கி கட்டுவா? லூசானி, அவெல்லாம் இந்த ஜென்மத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண மாட்டா, அவளாக பண்ண மாட்டா, அதை நம்ம தான் பண்ண வைக்கணும். எதை
என்னடியே உளறிட்டுருக்க, எனக்கு ஒன்றும் புரியல. ராக்கி கட்டினா மட்டும் எல்லாம் சரியாயிருமா? நீ எதோ உளறிட்டுருக்க. ராக்கிங்கிறது பிரதர் சிஸ்டர் பாண்டிங் இது பண்ணுறது. ஸோ அதை கட்டினா அதுக்கப்புறம் அதை மீற மாட்டான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அவளாக கட்ட வாய்ப்பும் இல்லை. அதை நான் தான் கட்ட வைக்கணும். அதுக்கு நான் ஒரு நல்ல பிளான் பண்ணியிருக்கேன். அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவேன். கண்டிப்பாக கட்ட வைப்பேன். ஏன்னா இன்றைக்கி பேசுனதெல்லாம் பார்த்தல, அதனால் பொறாமப்பட்டெல்லாம் நான் ஒன்றும் இதை சொல்லலை. ரொம்ப நல்லவன். அவனுக்கு எல்லாரையும் புரிஞ்சுக்க தெரியல. அதுக்காக என்ன வேணாம் அப்படின்னு சொல்லிட்டானேங்கிறதுக்காகலாம் அவன் லைஃப் எப்படியோ போகட்டும்னு என்னால் விட முடியாது. என்ன இருந்தாலும் நான் அவனை லவ் பண்ணியிருக்கேன். அவனோட லைஃப் நல்லா இருக்கணும்னு தான் நினப்பேன். அதனால தான் கண்டிப்பாக இந்த லூனா மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள பொண்ணு அவனுக்கு தேவையே இல்லை. அவனுக்கு என்ன வேணான்னாலும் பரவாயில்ல, வேறு யாராவது நல்ல பொண்ணாக கிடைப்பா. இவ மட்டும் வேணாம். எப்படியாவது இவளை பிரித்து விடணும். அதுக்கு நான் பிளான் பண்ணிட்டேன். நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்வீட்டேட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. இங்கே கட் பண்ணால் அப்படியே எதோ பேசி சுகாவோ சாராவை அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ டெரஸில் அந்த ரூம் கிட்டே நின்று ஜன்னல் வழியாக யாரோ வெளியில் பார்த்துட்டு தெரியுது. சாராவோ அப்படியே சுகா கிட்டே பேசிட்டு வர திடீர்னு சுகாவை காணோம். அவ்வளோ வெங்க போனா அப்படின்னு திரும்பினவ இப்போ தான் அந்த ரூமில் யாரோ நிற்கிற மாதிரி இருக்குன்னு பார்க்குறா. ஸோ அங்கே போய் யார் அப்படின்னு பார்க்க அங்கே ஜங்குக். நீயா அப்படின்னு திரும்புகிறான். நீ இங்கே என்ன பண்ணுற? எங்கே வா அப்படின்னு கூப்பிட்றான். நான்லாம் வரல அப்படிங்கிறா. இங்கே வா, ஏன் இங்கே வந்து பார் அப்படின்னு ஜங்கு கூப்பிட இப்போ கிட்ட போய் என்னத்தை அப்படி பார்க்க சொல்கிறான் அப்படின்னு வந்து பார்க்குறா. சன்செட் அங்கேருந்து பார்க்க ரொம்ப அழகாக தெரியுது. ஓ அப்படின்ட்டு அவ்வளோ இப்படி ஒரு இடம் இருக்கிறதே எனக்கு தெரியாது. அதில் இவ்வளோ அழகாக சன்செட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகான இடம், அமைதியான இடம், எனக்கு பிடிச்ச இடம்னு சொல்லலாம். எதே? எனக்கு சைலண்ட்டாக இருக்கிற இடம் ரொம்ப பிடிக்கும். என்னோடய தனிமையை போக்கிக்க அப்பப்போ இங்கே தான் வருவேன். இப்படி நின்று இந்த கூலாக காற்று வாங்கிட்டு அந்த சன்செட் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? என்ன அப்படி நான் பார்த்துட்டுக்கா. உனக்கு ஒன்று தெரியுமா, ஒரு நாள் என் அப்பா என்ன நிறைய திட்டாரு. என்னால் தாங்கிக்கவே முடியல, வீட்டில் இருக்கவும் முடியல, இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்குறான். சாராவோ தெரியாது அப்படிங்கிற மாதிரி மண்டையாட்றா. அப்போது எனக்கு செம்மையாக கோவஞ்சா இந்த ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இந்த இடம் இது மட்டும்தான் எனக்கு அமைதியை தரும் அப்படின்னு தோண என் சைக்கிள் எடுத்துகிட்டு கடைன்னு கிளம்பிக்கு வந்துட்டேன். நான் பாட்டுக்க வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு வழி இருக்குது. அந்த சீக்ரெட்டான வழியில் அப்படியே மேலே வந்து இந்த ரூமில் அப்படியே நட்டமாக படுத்துக்கிட்டு இங்கேருந்து பார்த்தா அந்த வானம், அந்த நிலா, அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே தெரியும். அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட எதையோ பேசுகிற மாதிரியும் நம்மக்கிட்ட எதையோ கன்வே பண்ணுற மாதிரியும் தோணும். எங்கப்பா எதுக்கும் அடங்காமல் திமிரா தெரியிற ஒரு ஃபுட்பால் பிளேயருக்குள்ளே இப்படி ஒரு சாஃப்ட்னஸாக இயற்கையை நேசிக்கிற ஒரு மைண்ட் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அவனை கிண்டல் பண்ணி சிரிக்கா. ஜங்குக்கு அப்படியே அவளை திரும்பி பார்த்துட்டு கத்தாத. ஆமாம், யாருக்குமே எனக்குள்ளே எப்படி ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குன்னு தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரியாது எனக்கு இப்படி ஒரு முகம் இருக்குங்கிறதே. எப்போவுமே உடனே எல்லாரையும் திட்டிக்கிட்டு கோவமாக கேர்ள்ஸ்கிட்ட பேசாமல் திரிகிற ஜங்குக்கு தான் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பட் எனக்குள்ளேயும் சில பல ஃபீலிங்ஸ் இருக்குது. அதுலேயும் உங்ககிட்டையும் சில ஃபீலிங்ஸை நான் வெளிப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு ஜங்குக்கு பேச இங்கே சாராக்கோ ஆஹா அங்கே சுற்றி இங்கே சுற்றி கரெக்டாக அதுக்கே வந்துட்டானே அப்படின்ட்டுருக்கு. அவ்வளோ கொஞ்சம் இப்போ ஒரு மாதிரி தடுமாற ஆரம்பிக்கிறா. இன்னும் அவளையே பார்க்க அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரியாத ரகசியத்தெல்லாம் ஏன் என்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க? எதுக்காக என்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்? அவங்கக்கிட்டேயே மறைச்சி வைக்கிற விஷயத்த என்கிட்ட சொல்கிற அளவுக்கு நான் என்ன பெரிய ஆளா அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு க்யூரியாசிட்டி என்ன சொல்லுவான் அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும் அவன் லவ் பண்ணுறான்னு. இருந்தாலும் இந்த பொண்ணுங்களுக்கு பசங்க வாயிலேருந்து கேட்கும் போது ஒரு அலாதி சந்தோஷம் இல்லையா? ஸோ அதான் அப்படி சாரா கேட்டு அப்படி ஜங்குக் ஃபேஸே பார்க்க அவனும் அவளையே பார்த்துக்கிட்டு தெரில உன்கிட்ட இதெல்லாம் பேசணுன்னு தோணுச்சு. அதான் இதெல்லாம் பேசினா உன்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நீ என்ன புரிஞ்சுக்குவேன்னு, அதனால தான் உன்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு 2 பேர் பேசிகிட்ருக்க. 2 பேரும் பேசிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு லீசா, கைரா, சுகான்னு எல்லாம் அங்கே வராங்க. ஆக்சுவலி அவங்க அனுப்பி ரொம்ப நேரம் ஆச்சு, ஸ்கூலை மூட போகிறாங்க. இது ரெண்டும் இன்னும் மெயின் மேட்ருக்கே வரல, தேவையில்லாததெல்லாம் பேசி தலையை சுற்றி மூக்க தொட்டுக்கிட்டு இருக்குதுங்க. கரெக்டாக இவங்க 3 பேரும் கரடி மாதிரி வந்துடுறாங்க. அங்குக்கோ டே அப்படின்னு பார்க்க சுகா போடா உனக்கு 1 வருஷம் கொடுத்தாலும் பத்தாது அப்படின்ட்டு டைம் ஆச்சு
ஸ்கூல் பஸ் கிளம்ப போகுது, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் இழுத்துட்டு அப்படியே இவங்கெல்லாம் இங்கே கிளம்பிடுறாங்க. ஸோ கட் பண்ணால் அப்படியே இங்கே வந்துட்டு ஜெரியும் ஸ்கூல் முடிஞ்சு வெளியில் அப்படியே டயர்டாக வெளியே வரா. ஜெஸி தான் வந்துட்டு நானே உன்னை சைக்கிளில் கொண்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. பிகாஸ் இன்றைக்கி ஜெரி வந்து அவளோட சைக்கிளில் வரல, அவளே கொஞ்சம் டயர்டாக தான் இருந்திருப்பா. ஸோ அதனால் வந்துட்டு அவளுக்கு பீரியட்ஸ் அப்படிங்கிறனால அவள் சைக்கிள் எடுத்துகிட்டு வரல. கரெக்டாக வந்து ஜெஸி சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டு ஜெரியை கூப்பிடும்போது ஜெரி ஏறத்துக்குள்ள அங்கே வந்து ஆரமோ வெயிட், நீ சைக்கிள் எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னு கேட்குறான். ஜெரியோ அப்படி அவனையும் நிமிந்து பார்த்து இல்லை கொஞ்சம் உடம்பு சரியில்லாதான் நான் ஜெஸியோட போகிறேன் அப்படின்ட்டு திரும்ப நானே ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிறான். இல்லை பரவாயில்ல அப்படின்னு ஜெரி திரும்ப டக்குன்னு வந்து கையை பிடிச்சி அதான் சொல்கிறல நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறான். ஏன் நான் போய்க்குவேன். எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, என் கூட வரியா? ஜஸ்ட் ஒரு காஃபி, அப்புறம் நானே கொண்டு போய் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு ஆரமோ அப்படி கேட்குறான். நிறைய பதில் சொல்லிட்டு முடியாது. ஜெஸி என்னடி போகலாமா வரியா இல்லையா அப்படின்னு கத்துறா. அப்படியே ஜெரியோ அது வந்து அப்படின்ட்டு எதோ சொல்ல வர வாடி டைம் ஆச்சு அப்படிங்க. ஆரமோ போகாது அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்துட்டு என் கூட வா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஜெரிக்கு என்ன சொல்கிறது தெரில. ஜெஸியோ வரியா இல்லையாடி அப்படின்னு கத்திட்டு இருக்க. அது ஜெஸி நீ வீட்டுக்கு போ, நான் கொஞ்சம் எனக்கு ரைட்டிங் ஒர்க் இருக்குது, நான் மறந்துட்டேன், ஆரம் கூட போய் அதை நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். எது அப்படின்னு ஜெஸி பார்க்குறா. ஜெரி வந்து கொஞ்சம் ஸ்லோலி ரைட்டர் தான், ஸோ அதனால் எழுதியிருக்க மாட்டாளோ அப்படின்னு. ஆனாலும் என்கிட்ட கேட்கலாமே இவையே அவன்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு யோசனை வருது. அப்படியே நிமிந்து பார்க்க ஆர் யூ ஷூர் வந்துடுவியா அப்படின்னு ஜெரியை பார்த்து கேட்க ஜெரியோ நான் வந்துடுவேன் அப்படிங்கிறா. நீ எப்படி தனியாக வருவ, அம்மா என்ன தான் திட்டுவாங்க அப்படின்னு ஜெஸி மறுபடியும் ஆரம்பிக்கா. ஆரமாக பொறுமையும் இல்லாமல் அதான் அவள் என் கூட வருவான்னு சொல்லிட்டால, சும்மா என் நோண்டிகிட்டு கூட்டிகிட்டு போகிறேன், எனக்கு கூட்டிகிட்டு வந்து விட தெரியாதா, கொஞ்ச நேரம் அவள் ரைட் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நானே கூட்டிகிட்டு வந்து விடுறேன் அப்படிங்கிறான். இங்கே ஜெஸிக்கோ இவள்கிட்ட பேசினா அவன் பதில் கொடுப்பானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ அவனை அப்படி பார்க்குறா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் பின்னாடி லவ்வை சொல்லக்கூட தைரியம் இல்லாமல் அப்படியே ஊற்று பார்த்துட்டு தெரிஞ்சவனா இவன். எனக்கு என்னமோ என் சிஸ்டர்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறான். காலம் ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் மாற்றுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னராக இவன் வருவான்னு நினச்சி சந்தோஷப்படுறதா, இல்லை நமக்கு இவன் கிடைக்கலன்னு வருத்தப்படுறதா அப்படின்னு இருக்குது ஜெஸியோட மைண்ட் செட்டோ. அப்புறம் அவளே என்ன யோசிக்கிறேன், இப்போ தான் 12th படிக்கிறோம், இன்னும் லைஃப்பில் எவ்வளவோ இருக்குது, அப்போ எது வேணாலும் நடக்கலாம், எது நடந்தாலும் ஜெரி நல்லா இருக்கணும், அவள் ஹாப்பியாக இருக்கணும், ஜெரிக்கும் அவனை பிடிச்சிருக்கு போலையே. ஆனால் ஜெரியோட மனசில் சின்னதானே இருந்தார் அப்படிங்கிற மாதிரி ஜெஸி ஒரு குழப்பமான மனநிலையே நின்றுட்டுருக்கா. என்ன அதான் சொல்லிட்டேனே அப்படின்னு ஆரம் சொல்ல, ஹலோ சரி நான் போகிறேன், பார்த்து என் சிஸ்டரை பத்திரமா கொண்டு வந்து வீட்டில் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரிடி பார்த்து என்ன ரைட் பண்ணுமோ முடிச்சுட்டு பத்திரமா வீடு வந்து சேரு, நான் அம்மா கிட்டே சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு ஜெஸி அங்கேருந்து வெளியே போக. அப்போ ஜின்னோ அப்படியே பைக்கில் வந்து அங்கே நிற்கிறாரு. எங்கே உன் ட்வின்னை காணோம் அப்படின்னு கேட்க, அதுவா ஏதோ எழுதணுமா, அவள் ஆரம் கூட போய் அதை முடிச்சுட்டு வரேன்னு சொன்னான். ஓ சரி, இல்லை அந்த லூசிஃபர் ஏதாவது பிரச்சனை பண்ணுவானோ அதனால தான் உங்கள் கூட வரலான்னு பார்த்தேன் அப்படின்னு ஜின்னு சொல்ல, ஓ ஜெரியை ஆரம் கூட்டிகிட்டு போயிட்டான், ஆனால் நோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸி எங்கேருந்து கிளம்ப ஜின்னுக்கு மனசு கேட்கல. பின்னாடியே வராரு. ஸோ வந்துட்டு அவள் சைக்கிள் பொறுமையாக ஓட்டிட்டு அவளே வந்து கொஞ்சம் குழப்பத்தில் தானே இருக்கா. ஸோ சோகத்தில் மெதுவாக சைக்கிள் ஓட்டிகிட்டு போக பின்னாடியே இவன் என்ன ஆமாம் வேகத்தில் சைக்கிள் ஓட்டிகிட்டு எப்போ வீடு போய் சேருவா, இந்த லூசிஃபரால் ஏதாவது பிரச்சனை வந்துடும், நம்ம கூட அவளுக்கு பாடி கார்டு வேலை பார்க்கலான்னு வந்தா, இவன் இந்த டெத் ஸ்லோவில் போய் என்றைக்கு வீடு சேருவா அப்படின்ட்டு அந்த மனுஷனுக்கு தான் எதுவுமே புரியாது. ஸோ அவரோ சைக்கிள் அப்படியே டோ பண்ணுற மாதிரி காலை வச்சு ஒரு உந்து தான் ஸ்பீடாக முறுக்கிட்டு வந்து பைக்கோட அப்படியே வச்சா எப்படி இருக்கும். அவ்வளோ பயந்துடுறா ஜெஸி. திடீர்னு சைக்கிள் என்னடா அவன் மிதிக்காவே போகுதுங்கிற மாதிரி அவ்வளோ பேடு பார்க்க அவரும் வந்துட்டு முன்னாடி ஹேண்டில் பார் பிடிச்சிட்டு நான் கனவு கண்டுட்டுருக்கியா, இப்படி போய் எப்போ ஊர்வலமாக போகிற, வீடு போய் சேர நாள் ஆகும், லூசிஃபர் வந்து உன்னை ஏதோ பண்ணிடுவானோன்ட்டு நான் கூட வந்தால் நீ இப்போதைக்கு வீடு போய் சேர மாட்டா போல இருக்கு, கனவு கண்டுட்டு போய் இங்கே விழுந்துடாதடி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கொண்டு வந்து அவங்க வீட்டு வாசல்லே விட்டுடுறாரு. அவ்வளோ பேன். இந்த மனுஷன் என்ன பண்ணாங்கிற மாதிரி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே அங்கே ஆளே இல்லை. வந்தார் விட்டார், அவர் வேலை முடிஞ்சுன்னு கிளம்பிட்டார் மனுஷன். இங்கே நீங்களும் ஸ்வீட்டியும் ஆமாம் இதுக்கு மேலே இது இப்படி விட்டால் சரிப்பட்டு வராது, பாவம் அவன் லைஃப் நல்லபடியாக இருக்கணும், இவளோட கண்டிப்பாக இருக்கக்கூடாது, அதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு ஸ்வீட்டி சொல்ல, நீங்களும் ஆமாம் அதே தான் நானும் சொல்கிறேன், தேங்கோட லைஃப் நல்லா இருக்கணும்னா இவளுக்கு ஒரு முடிவு கட்டணும்,
கட்டுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்துட்டு சபதம் மாதிரி எடுத்துகிட்டு ஒரு வழியாக ஸ்கூல் முடியுது, கிளம்பி வீட்டுக்கும் போயிடுறீங்க. ஸோ அன்றைக்கி டே இப்படியே ஸ்கிப் ஆகிடுது. நெக்ஸ்ட் டே டயாங்கும் லூனாவும் ஒன்றா ஸ்கூலுக்கு வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடி நீங்களும் ஸ்வீட்டியும் வந்துட்டு அப்படியே சைக்கிளில் போய் அப்படியே நிற்கிறீங்க. அவங்களுக்கும் ஒன்றும் புரியல, என்ன இவளுங்க வழியை மறைச்சு நிற்கிறாங்க அப்படின்னு. லூனாவோ அப்படியே உங்களை பார்த்து மாறிக்கா, நீங்கள் அப்படியே அவளை பார்க்க என்ன அப்படிங்கிறா. நீங்களோ அதை உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், கொஞ்சம் வரியா அப்படின்னு கூப்பிட்றீங்க. என்ன எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்கள், அப்படி ஒன்றும் தயாங்க்கு தெரியாமல் எனக்கு ரகசியம் கிடையாது, எதுவாக இருந்தாலும் அவன் முன்னாடி பேசுங்க அப்படிங்கிறா. அட பாடுறா அப்படின்னு இருக்குது ஸ்வீட்டிக்கு. இப்போ நீங்களோ அப்புறம் ஓ விருப்பம்ப்பா, அப்புறம் ஏன் இதை இவன் முன்னாடி பேசணுன்னு என்னட்ட வம்பு பண்ணக்கூடாது சரியாலோனா. சில விஷயங்கள் தயாங்க்கு தெரியாமல் பேசினா சரியாக இருக்கும்னு நினச்சேன், பட் நீ அவன் முன்னாடி தான் பேசணுங்கும் போது நான் என்ன பண்ண முடியும்? பழைய விஷயத்தெல்லாம் தேங்க் முன்னாடி பேச வேணான்னு நினச்சி தனியாக கூப்பிட்டேன். ஆனால் நீ அவன் முன்னாடி தான் பேசணுங்கிற, எனக்கு அதனால் எதுவும் இல்லைப்பா, நான் சொல்ல ரெடி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பீடியோடு பேச இது அவளுக்கு புரியாத. என்ன லூனாவுக்கோ ஆகா நம்ம பாய் ஃப்ரெண்ட் மேட்ரு எதுவும் பேசுகிறாளோ, இங்கே இது வந்துட்டு சொல்லிடுவாளோ அப்படிங்கிற பயம் வருது. ஆனால் தயாங்கோ என்ன இப்போ நீ என்ன பேச வந்த அதை சொல்லு, எதுவாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம், பழசு புதுசுன்ட்டு எந்த பழைய விஷயமா இருந்தானே எனக்கு தெரியாமல் எதுவும் லூனாவுக்கு கிடையாது, அப்படி எந்த சீக்ரெட்டும் இல்லை, அதனால் லூனா எந்த பிரச்சனையும் இல்லை, அவளே சொல்லுன்னு சொல்லும்போது நீ எதுக்கு ஓவராக பண்ணிகிட்டு இருக்கா, சொல்லு எதுவாக இருந்தாலும் ஏன் முன்னாடிக்க அப்படிங்கிறான் தயாங். டக்குன்னு லூனாவோ அடே இவன் வேறு அப்படின்ட்டு தயாங் அப்படிலாம் இல்லை, ஏதாவது பழைய விஷயம் அப்படிங்கும்போது உனக்கு தெரியாதது அப்படிங்கிறத மீறி இது ஏதாவது கேர்ள்ஸ் விஷயமாக கூட இருக்கலாம், அதான் முன்னாடியே பேசுகிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நாங்கள் அதை பார்த்துக்குறோம், கேர்ள்ஸ் விஷயத்தில் நீ என்ன பண்ண போகிற, நீ வேலையை பார்த்தா நல்லாயிருக்கும், அதனால் இதோ ஸ்கூல்கிட்ட வந்துட்டோம், நீ அப்படி கிளாஸுக்கு போயிரு, இதோ நாங்கள் பேசி முடிச்சுட்டு அப்புறமா வரோம் அப்படிங்கிற மாதிரி தயாங்க கட் பண்ணி விடுறதுலேயே இருக்கா லூனா. தயாங்கோ செம்ம கடுப்பாக்குது, இவன் என்ன தான் நினச்சிட்ருக்கா, நினச்ச நேரம் நினச்ச மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் கூட வருது அவன் மேலே, என்னவா இருக்கும் நம்மளை கழட்டி விட்டு பேசுகிற அளவுக்கு அப்படி என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவனும் அப்படியே 3 பேத்தையும் முறைச்சி பார்த்துட்டு ஸ்கூலுக்குள்ளே வந்துடுறான். லூனாவும் அவன் ஸ்கூலுக்குள்ளே கிளாஸுக்கு போயிட்டானாங்கிறதெல்லாம் அப்படியே எட்டி பார்க்குறா. பார்த்துட்டு இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, இங்கே வாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி 2 பேத்தையும் அப்படியே இழுத்துட்டு வரா. விட்ரி அப்படின்னு ஸ்வீட்டியோ கையை ஒருவ பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே ஓரமாக நின்று இப்போ சொல்லுங்கள் அப்படிங்க. நீங்களும் ஸ்வீட்டியும் அவளை ஏற இறக்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க. உங்ககிட்ட தான் கேட்குறேன், இவ்வளோ நேரம் ஏதோ பேசணும் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அவன் நிற்கும் போது பேசணுன்ட்டு இப்போ 2 பேரும் என்னையவே ஏற இறங்க பார்த்தா என்ன, சீக்கிரம் சொல்லுங்கள், தேங்க் திரும்ப வெளியே வரத்துக்குள்ளே உள்ளே போகணும், இல்லாட்டி அவனுக்கு அது மேலே சந்தேகம் வந்துடும், இப்போ மட்டும் அப்படியே ஒன்று நம்பிட்டானாக்கும் அப்படின்னு ஸ்வீட்டி கேட்க எது அடி நெல்லுன்னா பார்க்குறா. நீங்களோ என்ன மேடம் இப்போ தான் ரொம்ப அப்படியே வாய்க்கலையா, எதுவாக இருந்தாலும் ஏன் தயாங் முன்னாடி சொல்லுங்கள், தயாங்க எனக்கும் நடுவில் எந்த ரகசியம் இல்லை, அவனுக்கு தெரியாமல் எதுவுமே இல்லை, இங்கேயே சொல்லு உயினை அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்ச, இப்போ என்னடாடா நீயே தயாங்க உள்ளே போன்னு விரட்டி விட்டதும் இல்லாமல் எங்களை தனியாவான்னு இங்கே இழுத்துட்டு நிற்கிற, என்ன நம்ம என்ன லவ்வாக பண்ணுறோம், ஏதோ லவ்வர்ஸ் தனியாக போய் கிஸ் அடிச்சுக்கிற மாதிரி எங்களை இங்கே தனியாக ஒதுக்கிட்டு வந்திருக்க. அட ஆமாம் மச்சான், ஆனால் அதுலேயும் பாரு இவளுக்கு 2 தான் வேணுமா, எல்லாத்துலேயும் 2 வேணும். எங்கள் மேடம் சேச்சா 2எல்லாம் இல்லடி, அதெல்லாம் கணக்கில் அடக்காது அப்படிங்கிறீங்க. ஸோ 2 பேரும் அவளை நல்லா போட்டு ஓட்டுறீங்க, அது அவளுக்கு புரியுது, அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. இப்போ இதை பேசதான் இப்படி என்னை தனியாக கூட்டிகிட்டு வந்தீங்களா அப்படின்ட்டு இரிட்டேட் ஆகுறா. பாரா மேடமுக்கு கோவம்லாம் வருது அப்படின்னு ஸ்வீட்டிஸில் நீ எல்லாம் கோவப்படலாமா, இப்போ பெரிய அப்படியே நானும் ரவுடி தாங்கிற மாதிரி அங்கே நெஞ்ச நிமித்துக்கிட்டு நின்று சொல்லுண்டா, இப்போ தனியாக கூட்டிகிட்டு வந்திருக்கேன், யாருக்கு பயம், இதை பார்த்தா தெரில அப்படிங்கிறீங்க. சும்மா நிறுத்துங்க, என்ன ஒரேடியாக 2 பேரும் ஓவராக தான் பண்ணுறீங்க, யாருக்கு பயம், எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, இப்போ எதுக்கு எங்கள் தனியாக கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க, நான் ஒன்றும் அவன் முன்னாடி பேச பயந்தெல்லாம் ஒன்றும் கூட்டிகிட்டு வரல, எதுக்கு வேஸ்ட்டாக அவனுக்கு தெரிஞ்சு ஃபீல் பண்ணுவானேன்னு மட்டும்தான். என்ன நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் தயாங்க அப்படியே நம்பிடுவானா, எனக்கு ஒரு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட எனக்கு அவனுக்கு மூட்டி விட தானே பார்க்குறீங்க, ஆனால் அதெல்லாம் வேலைக்காகாது, நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு ஆள் இருந்தது இப்போ இல்லை, நானும் அவனும் பிரேக்கப் பண்ணிட்டோம்,
அது மட்டும் இல்லை, அவன் இந்த ஊர்லேயே இல்லை, அவன் வேறு ஊருக்கு போயிட்டான் வேலை விஷயமா. ஸோ நீங்கள் என்ன தான் போய் தாங்கிட்ட முட்டுன்னு முட்டுனாலும் அவன் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். அப்படியே அவன் சந்தேகப்பட்டு கேட்டாலும் அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் தான் தேவையில்லாமல் போய் அவன்கிட்ட என்னை பற்றி பற்ற வைக்கிறேன்ட்டு கெட்ட பேர் வாங்கிக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் லூனா குள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயம் இருந்தாலும் தேங்க தான் கண்மூடித்தனமாக லூனா எது சொன்னாலும் நம்புவானே அந்த ஒரு தைரியத்தில் அப்படியே அது மட்டும் இல்லாமல் லூனாவுக்காக இத்தனை வாட்டி இவங்களை வந்துட்டு அள வச்சுருப்பான். ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்கள்கிட்ட குத்தி காட்டணுங்கிறதுக்காகவே லூனா தைரியமாக இருக்கிற மாதிரி பேசுகிறா. உடனே நீங்களோ அட ஆமாப்பா இதை யோசிக்கல பாரு அப்படின்னு ஸ்வீட்டியை பார்க்க அவ்வளோ ஆமாடி நம்ம ஏன்டி இதை யோசிக்காமல் விட்டோம். சே இவ சொல்கிறதானே அவன் நம்புவான். நம்ம என்ன தான் சொல்லி கீழே படுத்து உருண்டாலும் நம்ம சொல்கிறத துளி கூட காது கொடுத்து கேட்க மாட்டான். இவ சொன்னால் மட்டும்தான் நம்புவான். இவளே பல்ட்டி அடித்து பேசினான்னா அதையே தான் அந்த பைத்தியம் நம்பும். இப்போ என்ன பண்ணுறது? சுத்த பிளான் எல்லாம் வேஸ்ட்டா போச்சு. நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு 2 பேர் பேசிகிட்டு இருக்கா. லூனாவும் அப்படியே கெத்தாக 2 பேர்த்தையும் பார்த்துட்ருக்க. அப்படியே ஸ்வீட்டாக அடைச்சி மொஞ்சப்பாரு பண்ணுறது பக்கா ஃப்ராடு வேலை. இதில் அப்படியே பெரிய ஹீரோயின் மாதிரி போஸ் வேறு, மூஞ்சு முகரக்கட்டையும். நீ இப்படிலாம் பேசுவேன்னு எங்களுக்கு தெரியாதா? நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு தெரிஞ்சும் அவங்ககிட்ட வந்து நாங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தோம்னா நாங்கள் எங்களை மாதிரி ஒரு சுத்த வடிகட்டின முட்டாள் இந்த உலகத்துலேயே பார்க்க முடியாது. அவள் கிளாஸ் டாப்பர், நானுமே ஃபஸ்ட்டு 5 ரேங்க்குள்ளே வர்றவ. அந்த அளவுக்கு கூட யோசிக்காமல் இருப்போம். முட்டா பீஸு நீ யோசிக்கிற அளவுக்கு கூட நாங்கள் யோசிக்காமல் வந்து இங்கே உன்ட்ட பேசிகிட்டு இருப்போம்னு நினச்சியா? பாத்தியாடி அப்படின்னு ஸ்வீட்டி சொல்ல நீங்களோ ஆமாம். ஓ அப்போ இதுதான் உன் பிளானா? ஆளுங்கள்ல அவனை பிரேக்கப் பண்ணிட்டதா சொல்லி தாங்கிட்ட ஒட்டிக்கிட்டு அவனோட அப்படியே செட்டில் ஆயிடான்னு முடிவு பண்ணிட்டியா? பட் உன் பிளானில் ஒரு ஓட்டை விழுந்துருச்சு. இப்படி உன் பிளான் சொதப்பிருச்சே பங்கு. இதை நீ யோசிச்சிருக்க மாட்டால? என்ன பண்ணுறது? ஆமாம் மேல் மாடி அவளுக்கே காலி, அவளே என்ன தான் பண்ணுவா அப்படின்னு ஸ்வீட்டி ஓட்ட நீங்களோ ஆமாடி நல்லா படிக்கிற நமக்கே இந்த விஷயத்தில் இவ்வளோ மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. கிரிமினல் வேலை பார்க்கறதுக்கு இவளுக்கு எவ்வளோ மூளை வேலை செய்து பாரு. இதை படிப்பில் காட்டியிருந்தா ஆல் சப்ஜெக்ட் பாஸாக ஆயிருப்பா அப்படிங்கிறீங்க. அவ்வளோ அப்படியே முறைச்சிட்ருக்க. என்ன முறைக்கிற கண்ணாமொழியை ஓண்டிடுவேன் அப்படின்னு ஸ்வீட்டி சொல்ல சும்மா ரெடி குழந்தைய ரொம்ப பயமுடுத்தாத. இங்கே பாரு குழந்த, நீ போட்ட பிளான் எல்லாம் ஊற்றிக்கிச்சு. உன்னோட பிளான்லாம் சக்ஸஸ் ஆகாது. என்ன பண்ணுறது? நீ இவ்வளோ யோசிச்சு இப்படி சொதப்பிடுச்சேம்மா, கொஞ்சம் அக்கடைச்சோடு அப்படிங்கிறீங்க. என்ன ஓவராக பேசுகிறாளுங்க, அப்படி யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினவளோ அங்கே ஒருத்தர் நிற்கிறத பார்த்து அப்படியே அவளுக்கு மயக்கம் வராத குறையாக நிற்க. அப்படியே மயக்கம் வர வந்து விழுகிற மாதிரி சாய ஸ்வீட்டி ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் இல்லை பார்த்து அப்படின்னு தாங்கி பிடிக்கிறீங்க. அப்படி யாராவது இருந்துச்சா கமெண்டில் சொல்லுங்கள். இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.